கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நம்ம பார்க்க போகிற ஒரு புதிய வசனம் என்னன்னு சொன்னால், ஆமோஸ் உடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 6, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். கர்த்தரை நம்ம தேடணும். கர்த்தரை தேடலைன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்படி தான் வேதம் சொல்லுது. வேதம் சொல்கிறபடி நம்ம செய்யணும். அப்போ அவர் கட்டளையாக கொடுக்கறது என்னென்னா, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. இவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அஞ்ஞானிகள் தேடி அலைகிற சொத்து, சுகம், சாப்பாடு, செழிப்பு, நல்ல வீடு, வாசல் எல்லாமே உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடினா நீ பிழைச்சிக்குவ. உனக்கு பிழைப்புக்கான ஒரு காரியம் தான் அது. அப்போ ஆன்மீகத்தில் நாங்கள் அதிகமாக ஆண்டவரை தேடுறோம். அவருடைய வசனங்கள் மூலமாக, அவருடைய வார்த்தைகள் மூலமாக தேடுறோம். அவர் எங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. எங்களோட பேசுகிறது எங்களுக்கு கேட்குது. ஒரு வாட்டி நான் காலேஜுக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்பாக ஒரு 7:30 மணி இருக்கும். ஏன்னா 8 மணி 8:15 நாங்கள் டிஜிட்டல் அட்டெண்டன்ஸில் கை வைக்கணும். அதனால் 7:30 நான் யூஸ்வலாக பைபிள் ரீடிங் முடிச்சிருவேன். இந்த சமையல் வேலை அதெல்லாம் செய்கிறதுக்கு வேலைக்கு ஆள் இருக்கிறதுனால எனக்கு அந்த வேலை இருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப டைம் எந்திரிச்ச உடனே எனக்கு வேதத்தை தியானிக்கவும், பைபிள் வாசிக்க, தியானிக்க, அடுத்து ஒரு டிவோஷன் பண்ண, ஜெபிக்க, இதுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மத்தேயுவில் ஒரு வசனம் பாருங்கள், 11ஆம் அதிகாரத்தில் கரெக்டாக 27வது வசனம் வரும் பொழுது டைம் ஆயிடுச்சு. அப்போ நான் நினைக்கிறேன், இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வாசிக்க முடியலையே, இன்னும் ஒரு 4-5 வசனம் இருக்குது, அதை வாசிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு சரி 27வது வசனத்தை மறுபடியும் நல்லா தியானிக்கலான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் ஒரு காரியம் இருந்தது பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நேசித்தார். அதனால பிதா குமாரனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ அதே போல் இயேசு கிறிஸ்து அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுவாருங்கிறது தான் இருக்குது அந்த வசனத்தில். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் உடனே அதில் தியானித்ததுனால தான் எனக்கு இந்த சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் கிடைச்சிது. அதில் நான் அறிந்து கொண்டது என்னென்னா, இயேசு கிறிஸ்து என்ன நேசிக்கிறாரு அப்படின்னா பிதாவை எனக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, பிதாவாகிய தெய்வத்தை ஏசப்பா நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க. திஸ் வாஸ் த ப்ரேயர். அந்த வசனத்தின்படி நான் ஜெபிச்சுட்டு டக்குன்னு பைபிளை மூடி வச்சுட்டு நான் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். பாத்ரூமில் பாருங்கள், நான் தண்ணியை எம்டி பக்கெட்டில் ஓப்பன் பண்ணும் பொழுது அது கடகடன்னு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா. அதுக்கு மத்தியில் எனக்கு ஒரு மெல்லிய குரலில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குது, ஆண்டவருடைய குரல் கேட்குது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டில் வாய்ஸ், ஆனால் எனக்கு துல்லியமாக கேட்குது. அந்த தண்ணி கொட்டுற சத்தத்தை காட்டிலும் இது மெல்லிஸாக தான் இருக்குது. பட் ஐ குட் ஹியர் தட் வாய்ஸ். அதில் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம். இங்கிலீஷில் தான் சொன்னார். ஐ ஆம் தட் ஐ ஆம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு சந்தோஷம், ரொம்ப குதிச்சிட்டேன் அப்படியே எனக்கு. ஏன்னா அது ஆண்டவராகிய கர்த்தரை குறித்த வார்த்தை. அந்த வார்த்தையோடு என்னோட பேசினார் பாருங்கள். அதாவது தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னா அது பிழைப்புக்கும் மேலான ஒரு வசனமாக அன்றைக்கி எனக்கு தோணிச்சு. ஏன்னா அது என்னை களி கூறும்படிக்கு செய்தது. நான் தமிழில் சொல்லணும்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வசனத்தை தியானிக்கும் போது இன்னும் அதிகமான உள்ளே இருக்கக்கூடிய சத்தியங்கள் வெளியாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான்
பிழைப்புக்கு மேலான ஒரு சந்தோஷத்தையும், ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைக்குது, ஒரு பெரிய சொத்து நம்ம பேரில் எழுதி வைக்கிறாங்க. இதையெல்லாம் காட்டிலும் கூட ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு பாருங்க, அது என் காதில் விழுகுது. அது எவ்வளோ சந்தோஷம்! அதை காட்டிலும் சந்தோஷம் ஒரு சொத்துக்கோ ஒரு சுகத்துக்கோ கூட இருக்காது பாருங்க. அப்படிப்பட்ட மேன்மையான அந்த ஆன்மீக வாழ்க்கையில் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடிட்டு தான் இருக்கோம். எல்லாம் கிடைச்சிருச்சின்னு சொல்ல முடியாது. கர்த்தரை இன்னும் நிறையா தேட வேண்டியிருக்கு. அவரை பற்றியான அவருடைய கேரக்டரை அறிந்து கொள்ளணும், அவரை பற்றி புரிந்து கொள்ளணும்னா நமக்கு இன்னும் நாட்கள் பத்தாது. எனக்கு என் கையில் டேக்ஸ் பைபிள்னு ஒரு பைபிளை கொடுத்த போது அதை பார்த்துட்டு நான் அப்படியே ஐ வாஸ் ஸோ அமேஸ்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டேக்ஸுங்கிற ஒரு மனுஷன் எப்படி இந்த பைபிளை எழுதியிருக்காரு பாருங்கள். அவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் எனக்கு ஒரே ஒரு தடவை ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை பேசும் பொழுதே இவ்வளோ சந்தோஷம். இப்போ நிறைய வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த டேக்ஸுக்கிட்ட எவ்வளோ பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு பைபிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே 5 கிலோ இருக்கும் போல். நம்ம நார்மல் பைபிளை காட்டிலும் அவ்வளோ பெருசு. ஏன்னா வெளிப்பாடுகள் எல்லாம் அவர் துல்லியமாக எழுதியிருக்காரு. அதில் நான் வாசிக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னோடய ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி இந்த பைபிளை நான் ஒரு வாட்டியான வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பைபிள், ஒவ்வொரு வசனத்துக்கும் அவர் கமெண்ட்ரிஸ் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அவரை தேடுறவங்க எல்லாருமே பிழைச்சிக்குவாங்க. பிழைப்புக்கான வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் இருக்குது. அதை அவங்க நுணுக்கமாக படிக்கணும். அவங்க ஏன் சில பேர் நீங்கள் கேட்கலாம், நாங்களும் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிழைப்புக்கு எதுவானது கிடைக்கலன்னு சொன்னால் அவங்க வேதத்தை வாசிக்கலை, அந்த வேதத்தை தியானிக்கலை, வேதத்தின்படி நடக்கலை. அந்த காரணத்தினால அவங்களுக்கு பிழைப்புக்கு வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. இந்த வேதத்தை தான் நம்மளுடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இதன்படி நட, நீ பிழைச்சிக்குவ. இதன்படி நீ தேடு, உனக்கு எல்லாமே நான் தருவேன்னு சொல்லியிருக்கேன். நீ தேடலை, நீ வாசிக்கலை, நீ எதுவுமே என்னோட கட்டளைகளை செய்யலை. அதனால உனக்கு இன்னைக்கு எதுவும் கிடைக்கல. நீ மறுபடியும் ஆரம்பி, இந்த வேதத்தின்படி செய்ய. இந்த வேதத்தை உனக்கு கையில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அதில் என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதன்படி செஞ்சவங்க எல்லாரும் பிழைச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களில் உலகம் முழுவதிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டி தான் இருக்குது. இந்த உலகம் ஃபுல்லாக நீங்கள் கவுண்ட் எடுத்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவங்க கேத்தலிக்ஸாக இருக்கலாம், அவங்க வேறு ஒரு ஒரு தியரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். பட் எனிஹோ தே ஆர் ஃபாலோயிங் ஜீசஸ். அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தான் நம்புகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை நம்ம விடாதபடிக்கு அவரை தேடுவோம், அவரை கண்டடைவோம். அவர் பிழைப்புக்கான எல்லா காரியங்களும் நமக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா இப்படி ஒரு வசனத்தை தியானிக்கும்படிக்கும் பிழைப்புக்கு ஏதுவான காரியங்களை உம்மிடத்தில் இருக்குது. உம்மை தேடினாலே போகிறோம். நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. அதை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. 3000க்கு மேலே வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் முன்னாடி ஒரு கட்டளை இருக்குது. அந்த கட்டளையை செய்யும் பொழுது அந்த வாக்கு நிறைவேறுது. அந்த வாக்கு நிறைவேற இன்னும் அதிகமாக தேடணும், இன்னும் அதிகமாக ஆண்டவரை ருசிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஜனங்க வராங்க. அப்படி வர்றவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. எத்தனையோ ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாதவங்கெல்லாம் ஆண்டவரே தேடி 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 வர்றாங்க. வர 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 அவங்க எல்லாம் வாழ்வுக்கான எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்கிறாங்க. நன்றி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் பிழைப்புக்கு ஏதுவான எல்லா காரியங்களும் உம்மிடத்தில் இருக்குது. உம்மிடத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குது. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் யாரெல்லாம் இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்டு பிழைப்புக்கு எதுவான அந்த பைபிளை தூக்கி அதை எடுத்து வாசித்து அதன் மேன்மையை அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான பிழைப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. Thank you for watching.